அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சார் யார் என்பது குறித்து அந்த மாணவி கூறவில்லை என போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரைச் சேர்ந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனிடம் செல்போனில் பேசியதாக கூறப்படும் அந்த சார் யார் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் சார் பேசியது குறித்து எஸ்ஐடி குழுவிடம் மாணவி கூறியதாக காலையில் தகவல் வெளியான நிலையில் அது தவறான தகவல், அடிப்படை ஆதாரமற்றது என்று போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபாச பதிவுகள் கொண்ட எந்த ஒரு ஆவணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்று கோட்டூரில் இருக்கக்கூடிய ஞானசேகரனின் 3 அடுக்கு மாடி வீட்டில் சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டில் சோதனையின் போது 2 பெட்டிகளில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பட்டா கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சார் குறித்து மாணவி எந்த விஷயமும் கூறவில்லை எனவும் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐடி குழுவிடம் அந்த மாணவி சார் என்று யாரோ பேசியதாக தெரிவித்திருந்த நிலையில் அது அடிப்படை ஆதாரமற்றது. திருப்பூரைச் சேர்ந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுவதும் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு தகவல் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஞானசேகர் பேசிய அந்த சார் என கூறப்படும் அந்த நபர் யார் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வியை முன்வைத்து வரக்கூடிய சூழலில் இது தொடர்பாக போலீஸ் அது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு தகவல் என கூறியிருக்கிறார்கள். முழு விவரங்களை தர இணைக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. இது தரப்பிலிருந்து போலீஸ் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்தது தொடர்பாக தற்பொழுது தமிழக டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி குறிப்பில் சமூக ஊடகங்களும் அதே போன்று ஊடகங்களும் இதில் தவறான செய்திகள் பரப்புவதாகவும் அதே போன்று கடந்த 1 வாரத்திற்கு முன்பு மாணவி சார் என்று ஒரு குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இது போன்ற எந்தவித சார் என குறிப்பிடப்படவில்லை எனவும் அதே போன்று திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் இதில் எதிரியாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இது போன்ற புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த விதமான ஒரு அறிக்கையும் கருத்தோ தெரிவிக்கவில்லை என ஊடகத்திற்கு இது தெரிவிக்கவில்லை என சிறப்பு குழுவானது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் அதே போன்று பொதுவெளியில் தற்பொழுது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை எனவும் இந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவி இந்த பாலியல் வன்புணர்வு பாதிக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் பொய்யான தகவல்கள் பரப்பி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான இந்த விசாரணையில் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்களும் தனிநபர்களும் சமூக ஊடகத்தில் இது போன்ற தகவல்களை பகிர்ந்தால் அவர்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படுத்தப்படும் எனவும் இந்த செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.